Hi friends, இன்னைக்கு செப்டம்பர் 12th யாருக்கெல்லாம் டாஸ்கோ அவங்களுக்கு உண்டான ஒரு சிம்பிளான வீடியோ தான் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க டாஸ்க் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி என்னோட இந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இது மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் வீடியோஸ் நான் போட்ட உடனே உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ வந்து நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நான் வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு வந்து அங்கே ஷோ ஆகும், மெசேஜாக வந்து உங்களுக்கு காட்டும். அதனால தான் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட வீடியோஸ் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டுடே டாஸ்க் கிளிக் பண்ணிக்கலாம். நான் டுடே டாஸ்க்குள்ளே போயிட்டேன், கிளிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1ல் வந்து பாருங்கள், அமேசான் ஆப் அல்லது வெப்சைட்குள்ளே நம்ம போய்க்கலாம், எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. செலக்ட் எனி ஒன் ப்ராடக்ட், ஏதாவது ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிக்கணும். தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ண ப்ராடக்ட் வந்து நல்லா தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ப்ராடக்ட்டும் தெரியணும், அதனுடைய நேம் அந்த கீழே வந்து டைட்டில் கொடுத்துருப்பாங்க அதுவும் தெரிகிற மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த அந்த ப்ராடக்டை நம்ம ஃபேஸ்புக் ஐடியில் போயிட்டு நம்ம ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? ஷேர் பண்ணிட்ட பிறகு அதை நம்ம அந்த லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே காப்பி லிங்க் அப்படின்னு இருக்கும், அதை வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு வந்து இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா URL அப்படின்ற இடத்துல அந்த URL லிங்கை வந்து நம்ம சப்மிட் கொடுக்கணும். இப்போ வாங்க நம்ம வந்து ஃபேஸ்புக்குள்ளே போய்க்கலாம். இப்போ நான் ஃபேஸ்புக் வந்துட்டேன். இங்கே வந்து பாருங்கள் ரைட் சம்திங் ஹியர் அப்படின்னு இருக்குது. நான் வந்து அதை டச் பண்ணிக்கிறேன். டச் பண்ணிட்ட பிறகு நம்மளோட ஷேர் பண்ண வேண்டிய பேஜ் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நான் ஃபேஸ்புக், இப்போ நான் அமேசான்குள்ளே போகிறேன். நெக்ஸ்ட்டு அமேசான் ஆப் ஓப்பன் பண்ணிட்டேன். நான் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு அங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அதுதான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு அங்கே இருக்கிற ப்ராடக்ட் எதுனாலும் நீங்கள் அதை சூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கோங்க, வாஷிங் மிஷின் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போது அதோட டைட்டில் நேம் எல்லாம் தெரிகிற மாதிரி ஃபுல்லாக அந்த பிக்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். இந்த பாருங்கள், நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். எல்லாமே தெரியுது, அந்த டைட்டில் நேம் எல்லாமே தெரிகிற அளவுக்கு நான் வந்து கிளியராக ஒரு பிக்சர் எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த அந்த பிக்சரை வந்துட்டு நாம் வந்து நம்மளோட FB பேஜ் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் போயிட்டு இந்த இடத்துல ரைட் சம்திங் ஹியர் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். நான் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இப்போ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது கூடவே நம்ம இந்த சாம்சங் நான் வந்து காப்பி பண்ணலை, நான் வந்து ஜஸ்ட் ரைட் பண்ணிக்கிறேன். இது பாருங்கள், இது மாதிரி நான் வந்து ரைட் பண்ணிக்கிறேன். ரைட் பண்ணிட்ட பிறகு அப்படியே விட்டுறாமல் அது கூட எதனா சேர்த்து நீங்கள் எதனா சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு தோன்றதை நம்ம எழுதணும் அப்படின்னு அன்றைக்கி சார் வந்து அவங்களோட வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஜஸ்ட் சும்மா நான் வந்து ஐ லைக் திஸ் ப்ராடக்ட் அப்படின்னு வந்து நான் வந்து டைப் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம எல்லா டைமும் காப்பி பேஸ்ட் தானே பண்ணுறோம், அதனால நாம் வந்து இப்போது ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால நான் வந்து எழுதிட்டேன். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எழுதாமல் மறந்து போஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட எடிட் அப்படின்ற ஆப்ஷன் நமக்கு இருக்குது. அந்த இடத்துல போயிட்டு போஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட நம்ம எடிட் பண்ணி இந்த எழுத வேண்டியதை நம்ம வந்து அங்கே எழுதிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஃபேஸ்புக்கில் இருக்குது. ஓகேங்களா? அந்த போஸ்ட் ஷேர் ஆன பிறகு நம்ம எடிட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையானதை நம்ம வந்து அங்கே ரைட் பண்ணிக்கலாம். திரும்பவும் நான் எழுதிட்டேன் ஐ லைக் திஸ் ப்ராடக்ட் அப்படின்னு எழுதிட்ட பிறகு நான் வந்து என்னோட போஸ்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் பண்ண போகிறேன். போஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். போஸ்ட் ஆன பிறகு நமக்கு நம்மளோட ப்ரொஃபைல்லையே காட்டும், இங்கேயுமே ஷோ ஆகும் நமக்கு. இப்போ வந்து பாருங்கள், எனக்கு வந்து இந்த பிக்சர் வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டேன். இப்போது அது போஸ்ட் ஆகிட்டுருக்கு. அந்த லிங்க் எடுக்கிறதுக்கு ஒரு கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போது போஸ்ட் வந்து ஷேர் ஆன பிறகு 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டில் நீங்கள் வந்துட்டு லைனாக ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். அதில் எங்கே காப்பி லிங்க் அப்படின்ட்டு இருக்கோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நான் எங்கே லிங்க் எடுக்கிறேன் அப்படின்றது வந்து இங்கேயே உங்களுக்கு தெரிய வரும். பாருங்கள், நான் 3 டாட் டச் பண்ணிட்டேன் பாருங்கள், லிங்கை வந்து காப்பி பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், காப்பி பண்ண லிங்கை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட SBO
போர்ட்டல் பேஜில் நாம் திரும்பவும் அந்த இடத்துல வந்து சப்மிட் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு வந்து நான் வந்து நம்மளோட போர்ட்டல் பேஜ் வந்து சர்ச் பண்ணிக்கிறேன். நம்மளோட போர்ட்டல் பேஜ் வந்து சர்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்கள், நம்மளோட ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. திரும்ப டுடே டாஸ்க்கை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது நான் நம்மளோட ஆப்ஷன்ஸ், அந்த URL அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கிற இடத்துக்கு போகிறேன். அந்த லிங்க் கேட்குற ஆப்ஷனுக்கு இந்த இடத்துல நல்லா பாருங்கள், முன்னாடி நிறைய லிங்க் வந்து ஷோ ஆகுது. அது எல்லாமே பழைய லிங்க். அதை வந்து நம்ம டச் பண்ணக்கூடாது. நியூவாக கீழே குட்டி பாக்ஸ் HTTPSன்னு இருக்குது பாருங்கள், அதுதான் நான் நியூவாக எடுத்துகிட்டு வந்தது. அதை இப்போது அப்ளை பண்ணிக்கிட்டேன். நியூவாக எடுத்துகிட்டு வந்ததை அப்ளை பண்ணாதான் நமக்கு கரெக்டாக சப்மிட் ஆகும். இப்போ மேலே நான் காட்டினேன் இல்லையா பழைய லிங்க், அந்த லிங்க் நம்ம வந்து மல்டி ஐடி வச்சிருக்கும் போது நமக்கு நிறைய URL வந்து அங்கே சேவ் ஆயிருக்கும். அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நாட் அக்செப்டட்னு தான் வரும். நியூவாக உள்ளதை நம்ம கொடுக்கும்போது தான் நமக்கு கரெக்டாக நம்மளோட டாஸ்க் வந்து சப்மிட் ஆகும். இப்போ அங்கே கேட்குற டீட்டெயில் எல்லாம் கொடுத்துட்டேன். டைட்டில் ஃபேஸ்புக், சூஸ் டைப் ஃபேஸ்புக் எல்லாமே கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டேன். பாருங்கள், நான் கரெக்டாக அந்த இது URL அந்த கோடு வந்து அந்த லிங்க் வந்து கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள் டாஸ்க் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு வந்துருச்சு. நமக்கு 5 rupees நம்மளோட வேலெட்டில் வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாஸ்க் பண்ணும்போது ரொம்பவே வந்து கவனமாக இருக்கணும். நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஒரு முறைக்கு 2 முறை கிளியராக பார்த்து முடித்த பிறகு தான் டாஸ்க் பண்ணுறதுக்கே போகணும். பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு புரிகிற வரைக்கும் நீங்கள் பாருங்கள். ஒரு 3 times கூட பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. சார் வந்து ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்து முடிச்ச பிறகு அந்த பாயிண்ட்ஸை போய் பாருங்கள். அவங்க சொல்கிற பாயிண்ட்ஸை அந்த வீடியோவில் சொல்கிற விதமும் ரெண்டுமே உங்களுக்கு நல்லா மேட்ச் ஆகும். நீங்கள் அதை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.